இங்க ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் போதே ஒரு வயசான தாத்தா மாதிரி பிறக்குது. அதை பார்த்தா அந்த குழந்தையுடைய அப்பாவும் இது ஒரு மான்ஸ்டர்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு அனாத ஆசிரமத்துக்கு வெளியே வச்சுட்டு ஓடி போயிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த குழந்தைய அந்த அனாத ஆசிரமத்துல இருக்க ஒரு லேடி வந்து பார்த்துட்டு ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. ஆனா உடனே அந்த லேடி அந்த குழந்தைய ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு இந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டரும் இந்த குழந்தைக்கு குணப்படுத்த முடியாத ஒரு நோய் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஆக்சுவலா இந்த குழந்தை வளரும் போதே ஒரு வயசானவங்களுடைய தோற்றத்திலேயே வளர்ந்து சாகும் போது ஒரு குழந்தையா மாறி சாகும்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்ட இந்த லேடியும் பயங்கரமா ஷாக் ஆகி அந்த குழந்தைய அவங்க ஆசிரமத்திலேயே வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அந்த பையனுமே வளர ஆரம்பிக்கிறான். அவன் என்னதான் ஒரு வயசான உருவத்துல இருந்தாலும் அவன் மனசளவுல மத்த குழந்தைங்க மாதிரி தான் சுத்திட்டு இருக்கான். அதுக்கப்புறமா இந்த பையனுக்குமே வயசு ஏற ஏற அப்படியே இளமையா மாறிடுறான். அப்பதான் இவன் ரொம்ப வருஷமா லவ் பண்ண அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான பெண் குழந்தையுமே பிறந்து அந்த குழந்தைய வளர்க்க ஆரம்பிக்கிறான். கடைசியில இந்த பையனுக்கு வயசு ஏற ஏற பழசெல்லாம் மறந்து போய் கடைசியில குழந்தையாவே மாறி அவன் லவ் பண்ண பொண்ணுடைய மடியிலேயே அப்படியே இறந்து போயிடுறான்.